Voice of Tamil 24. 90களின் காலகட்டங்களில் முக்கிய நடிகையாக இருந்த சிம்ரன் சமீபத்தில் தளபதி விஜயை நேரில் சந்தித்து பேசியதாகவும் தான் அடுத்து தயாரிக்க இருக்கும் படத்தில் நீங்கள் தான் நடிக்க வேண்டும் என கேட்டதாகவும் அதற்கு விஜய் முடியாது என பதில் சொல்லிவிட்டதாகவும் ஒரு செய்தி பரவியது. படம் தயாரிப்பதெல்லாம் ரொம்ப கஷ்டம், அதிகம் செலவு இருக்கும் என விஜய் அட்வைஸ் சொன்னதாகவும் முன்னணி பத்திரிகையில் வெளியான செய்தியில் குறிப்பிடப்பட்டிருந்தது. அது வதந்தி என சொல்லி சிம்ரன் கடும் கோபமாக இன்ஸ்டாவில் பதிவிட்டிருக்கிறார். எந்த பெரிய ஹீரோவுடனும் பணியாற்ற நான் காத்து கிடக்கவில்லை, இதுவரை அமைதியாக இருந்தேன். ஆனால் இது போன்ற வதந்திகளை இனிமேல் பொறுத்து கொள்ள மாட்டேன். என்னுடைய குறிக்கோள் வேறு. ஒரு பெண்ணாக என்னுடைய எல்லைகள் என்ன என்பது எனக்கு தெரியும். என்னுடைய பெயரை மற்றவர்களுடன் இணைத்து வரும் வதந்தி கடந்த பல வருடங்களாக பார்க்கிறேன். ஸ்டாப் என சொல்வது பெரிய வார்த்தைதான், ஆனால் அதுதான் தற்போது சரியாக இருக்கும். இந்த செய்தி உண்மையா என்று கூட யாரும் எனக்கு ஃபோன் செய்து கேட்கவில்லை. என்னுடைய உணர்ச்சிகள் பற்றி யாருக்கும் கவலை இல்லை. பொய்யான செய்தி பரப்புபவர்கள் என்னிடம் மன்னிப்பு கேட்க வேண்டும் என சிம்ரன் குறிப்பிட்டுள்ளார். நீங்க பார்த்துட்டு இருக்கிறது Voice of Tamil 24. லைக், ஷேர் and subscribe.